மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மிகுந்த வல்லமையோடும் தூதர்களின் ஆரவாரத்தோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டுமாய் இந்த யூடியூப்பில் அநேக செய்திகள் நான் மாத்திரமல்ல எல்லாரும் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே நிச்சயமாகவே கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே நம்மளை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், பாவங்களை விட்டு ஓய்வோம், எப்பொழுதும் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலானாயிரு. அனுதின ஜெபம் நம்ம இருந்து எப்போதும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோங்க. நம்ம தீவட்டிகளை ஆயத்தப்படுத்துவோம். எண்ணெய் குறையாமல் இருக்கட்டும். ஏசப்பா எப்போ வேணாலும் வருவாங்க. அவர் சொன்ன எல்லா அடையாளம் நடந்துட்டு பாருங்கள். இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் போயிடுச்சு. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று. எல்லா இடத்திற்கும் சுவிசேஷம் போயிட்டு கர்த்தருடைய வருகை மாத்திரம் சமயமாக இருக்கிறது. ஆயத்தப்படுவோம், ஆயத்தமாக இருப்போம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், நாம் பரிசுத்தமாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா.